குட் ஈவினிங். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேள்வி உண்டு. சாய்தள இயக்கத்தில் ஒரு ஒரு மெக்கானிக்ஸ் கேள்வி உண்டு, நல்ல கேள்வி. ஓகே, கேள்விகள் போவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பமான சாய்தளம், ஒப்பமான சாய்தளம் ஒரு உயர்த்தியில், அதாவது உயர்த்தியில் வைக்கப்பட்டுள்ளதை ஒரு காட்டுகிறது. உயர்த்தி ஓய்வில் இருக்கும்போது ஒரு பொருளானது சாய்தளத்தின் உச்சியில் இருந்து விடுவிக்கப்படும் போது அது அடைய அது அடைய மாதிரி அடைய T1 நேரம் எடுக்கின்றது. இதே உயர்த்தியானது A எனும் சீரான ஆர்முடுகளுடன் மேல் நோக்கி செல்லும் போது இதே பொருள் சாய்தளத்தின் உச்சியிலிருந்து சாய்தளத்தின் அடியை அடைய எடுக்கும் நேரம் T2 ஆயின் T1/T2 என்ற விகிதம் யாது என்று கேட்டிருக்காங்க. கேள்வி என்ன சொல்றாங்கன்னா, முதல் ஒரு லிப்டுக்குள்ள வந்து ஒரு சாய்தளத்துல ஒரு பொருள் ஒன்றை இயங்க விடுறாங்க. முதல் வந்து லிப்ட் ஓய்வில் இருக்கிற நேரத்துல இந்த இந்த திணிவை வந்து இங்க இருந்து இயங்க விடுறாங்க தொங்கல் வரைக்கும். அப்பைக்குள்ள T1 என்ற நேரம் ஒன்று எடுத்திருக்கு. ஓகே, பிறகு வந்து லிப்ட் அந்த உயர்த்தி, அதாவது லிப்டை வந்து A என்ற ஆர்முடுகளோட மேல் நோக்கி இப்ப செலுத்தி கொண்டு அந்த நேரத்துல இந்த திருப்பி சாய்தளத்துல இதை போடுறாங்க, இந்த திணிவை போடுறாங்க. அப்பைக்குள்ள எடுக்கிற நேரம் வந்து T2. இந்த T1/T2 என்ற இதை வந்து எவ்வளவு என்ன விகிதம்ன்றதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு தெரிய வேண்டிய முதலாவது கன்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன கன்செப்ட் இதுல பார்க்கணும்னா, ஒரு லிஃப்ட் ஒன்று இருக்கு ரைட்டா. உங்களுக்கு ஒரு லிஃப்ட் ஒன்று இருக்கு, லிஃப்ட் ஒன்று இருக்கு. அதுக்குள்ள ஒரு பொருளோ ஒரு மனிதனோ யாரோ இருக்காங்க, ரைட். அப்பைக்குள்ள இந்த லிஃப்ட்ல வந்து சாதாரணமா தாக்கக்கூடியது, எப்பயுமே தாக்கக்கூடியது ஜி என்ற ஒரு ஆர்முடுகள் எப்பயுமே இருக்கும், ரைட். ஓகே, அந்த ஜி என்ற ஆர்முடுகள் எப்பயுமே உள்ள தாக்கும். ஆனா இந்த லிஃப்ட் வந்து இப்ப கீழ் நோக்கி ஏ என்ற ஆர்முடுகள், இந்த ஜியை தவிர ஏ என்ற ஆர்முடுகள் இன்னொரு ஆர்முடுகள் ஒன்று தொழிற்படும் போது இவர்ல தொழிற்படுற விளையுள்ள ஆர்முடுகள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா G - A என்ற ஆர்முடுகள் தான் இருக்கும். ஓகே, விளங்கிட்டா? அதே மாதிரி இப்ப இன்னொரு லிஃப்ட் ஒன்று இருக்கு. அந்த லிஃப்ட்டுக்குள்ள இன்னொரு ஆள் யாரோ இருக்கிறாங்க. அப்பைக்குள்ள வந்து ஜி என்ற ஆர்முடுகள் ஆல்ரெடி இருக்கு, கீழ் நோக்கி இருக்கு. இப்ப வந்து லிஃப்ட் மேல் நோக்கி ஏ என்ற ஆர்முடுகளோட இயங்குமாக இருந்தால், ஏ என்ற ஆர்முடுகள் மேல் நோக்கி இயங்குமா இருந்தா, இப்ப விளைவுல இருவரில் தாக்குற ஆர்முடுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா G+A இருக்கு. இந்த கான்செப்ட் விளங்கிட்டேன்டா. ஓகே உங்களுக்கு. அப்ப அவர் ரெண்டாவது தடவை உயர்த்திய மேல் நோக்கி செலுத்தி கொண்டு இந்த சாய்தளத்தின் வழியை இந்த திணிவை இது செய்யும் போது, கீழே விடும்போது இந்த திணிவுல தாக்கி இருக்கக்கூடிய ஆர்முடுகள் வந்து G+A என்ற ஆர்முடுகள் கட்டாயம், ரைட்டா. அப்ப ரெண்டுக்கும் இடப்பட்ட அந்த நேரத்தினுடைய விகிதத்தை தான் கண்டுபிடிக்க போறோம். இந்த கான்செப்ட் விளங்கினா ஓகே, ஈஸியா விளங்கிடும். ஓகே, இப்ப பார்ப்போம். ரைட், இதுல பாருங்க. ரைட், இதுல பாருங்க. இப்ப முதலாவது நாங்கள் இதுக்கு இந்த சாய்தளத்தின் வழியே S = UT+12AT² போட்டா சரி. ஏனென்றால் நாங்க முதல் உயர்த்தி இயங்குதோ, மேல் நோக்கி ஆர்முடுகள் இயங்குதோ இல்லையோ, ரெண்டு டைமுமே சேம் தூரத்துல தான் அதை இயங்க விடுறோம். அப்ப ஓய்வில் இருக்கும்போது ஓய்வில் இருக்கும்போது இந்த தூரத்துல இயங்க போகுது, அது ஆர்முடுகளோட இயங்கும் போதும் இதே தூரத்துல இயங்க போகுது. நான் இந்த தூரத்தை எக்ஸ்என் எடுக்கிறேன், சும்மா ஒரு எனக்கு தெரியும். இப்ப எக்ஸ்என் நான் எடுத்து செய்யலாம். சாய்தளத்தின் வழியே S = UT+12AT² போட போறோம். ஆனா இந்த இதனுடைய ஜி என்ற அந்த ஆர்முடுகள் வந்து எப்பயுமே நிலக்குத்தா தானே இயங்கும், கீழ் நோக்கி தான் இருக்கும், செங்குத்தா கீழ் நோக்கி இருக்கும். ஆனா எங்களுக்கு சாய்தளத்தின் வழியே தான் தேவை இந்த ஆர்முடுகள் என்னண்டு. ஓகே, அதை வந்து நாங்கள் எப்படி எப்படி பிரிக்கலாம், எப்படி அதுக்கு என்ன மாதிரி வரும்ன்றதை பார்ப்போம். ஓகே, பொறுங்க பாருங்க. ஒரு ரெண்டு போட்டா தான் ரைட். அதுல பாருங்க, இப்ப நான் ஒரு இது ஒன்று கீறேன். என்னது? ஒரு முக்கோணம் ஒன்று கீறப்போ பொறுங்க. ரைட், நான் இப்போ ஒரு முக்கோணம் ஒன்று கீறேன் பாருங்க. ரைட்டா, இப்படி இருக்கு. ரைட்டா, ரைட்டா, இப்படி இருக்கு. இதுக்கு மேலதான் அந்த பொருள் இருக்கு, சரியா? இதுக்கு மேல அந்த பொருள் இருக்கு, ரைட். இப்ப பாருங்க, இதுக்கு வந்து செங்குத்தா தானே எப்பயுமே இது தாக்கும். என்னது செங்குத்தாத மீன்? அது கீழ் நோக்கி எங்களுக்கு என்ன, அந்த ஜி என்ற ஆர்முடுகள் இப்படி இதுல இருந்து தாக்க போகுது கீழ் நோக்கி. ஜி என்ற, அதாவது ஜி என்ற ஆர்முடுகள் தாக்க போகுது. ஜி என்ற ஆர்முடுகளோ எங்களுடைய அந்த விளைவில் ஆர்முடுகள் தாக்க போகுது, ரைட். ஆனா எங்களுக்கு தேவை இந்த திசையில, ரைட். தாய்தளத்தின் வழியே தான் எங்களுக்கு தேவை, ரைட். அப்ப அதுக்கான கோணம் என்னென்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ரைட், பார்ப்போம். கோணம் எப்படி கோணம் தாண்டா தான் எங்களுக்கு என்ன திசையில தாக்குதுன்னு தெரியும்.
ஓகே, அதுக்கு பார்க்க போறோம் பாருங்க. ரைட். இது வந்து தீட்டான்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது தீட்டாவாம். இது தீட்டாண்டா இது என்ன இது என்னது? இது என்னண்டு வரும்? இது 90 மைனஸ் தீட்டா. ஓகே, 90 மைனஸ் தீட்டா. இப்ப பாருங்க, இதை நான் ஒரு செங்குத்தா, அதாவது இதை ஒரு செங்கோண முக்கோணி ஆக்குறேன். செங்கோண முக்கோணி ஆக்குனா இது 90 மைனஸ் தீட்டான்னு இருக்குமா? இது 90 மைனஸ் தீட்டான்னு இருக்கும். ரைட்டா? விளங்கணும் உங்களுக்கு. 90, ஒரு 180 பாக இது செங்கோணம். அப்ப மிச்சம் 90. அப்ப இது தீட்டாண்டா இது 90 மைனஸ் தீட்டா. அப்ப அதுக்கு குத்ததிர் கோணம் இது என்னவா இருக்கும்? அதுவும் 90 மைனஸ் தீட்டா. இது 90 மைனஸ் தீட்டாவா இருந்தா இது கட்டாயம் தீட்டாவா தான் இருக்கும். அப்ப இதுவும் வந்து என்னவா இருக்கும்? தீட்டாவா இருக்கும். தீட்டா. ரைட். இப்ப மேல இருக்க திணிவை மட்டும் நம்ம கருதினால், ரைட்டா, கருதினால், ரைட், சரிஞ்சு வரும் என்ன? ரைட். மேல இருக்கிற திணிவை இப்படி சரிஞ்சு நாங்க கருதினா, ரைட்டா, பாருங்க, இந்த திசையில அந்த இது இருக்க போது, இது நான் இதுக்கு வந்து நிலைக்கு தக்குறேன். அப்ப இது வந்து நாங்க கண்டுபிடிக்கிறோம் தீட்டாண்டு. இது வந்து நாங்க இப்ப சாய்தளத்தின் வழியை தான் கண்டுபிடிக்க போறோம். இது தீட்டாவா இருந்தா இதுல விளைவுல முதல்ல என்ன நோமலா இருக்க நேரம் என்ன பாவிக்கணும்? ஜி தான் வரும். ரைட்டா? நோமலா ஓய்வுல இருக்க லிப்டில் ஓய்வுல இருக்கிற ஜி. அப்ப இது ஜி சைன் தீட்டா தான் சாய்தளத்தின் வழியே இருக்க போகுது. இப்ப நாங்க என்னத்தை கண்டுபிடிச்சிட்டோம்? இப்ப இந்த ஜி சைன் தீட்டான்றது தான் இந்த சாய்தளம் வழியே இருக்கிற ஆர்முடுகள், அதாவது இதுல இருக்க போற ஆர்முடுகள் வந்து ஜி சைன் தீட்டா. ரைட்டா? நோமலா ஓய்வுல இருக்கிற நேரம் பாவிக்க அங்க தாக்குற வந்து ஜி சைன் தீட்டா. ரைட். ஓகே. இப்பதான் நாங்க என்ன செய்யறோம்? எஸ் எம்என் ஜூடி பிளஸ் ஹாஃப் ஐடி ஸ்கொயர் போட போறோம். எஸ் எம்என் ஜூடி பிளஸ் ஹாஃப் ஐடி ஸ்கொயர் போட போறோம். எஸ் எம்என் ஜூடி பிளஸ் ஹாஃப் ஐடி ஸ்கொயர் போட போறோம். ஹாஃப் ஐடி ஸ்கொயர் போட போறோம். இப்ப ஓய்வு அந்த லிஃப்ட் ஓய்வுல இருக்க நேரம். ஓகே. இப்ப பாருங்க, எஸ் வந்து நான் எக்ஸ் எடுக்கிறேன். எக்ஸ் தான் என்ன போட்டு நான் எக்ஸ் ஆரம்பத்துல ஓய்வுல இருந்து விடுறாங்க. அப்ப யூ வந்து சைவர், அப்ப டீம் சைவரா போயிடும். ஓகே. அதுக்கு பிறகு பாருங்க, ஹாஃப் ஏடி வந்து என்ன? ஏ வந்து ஜி சைன் தீட்டா. அது ஆர் முதல் ஜி சைன் தீட்டா. ஜி சைன் தீட்டா. ஓகே. ஜி சைன் தீட்டா. அங்கே டி டி தெரியாது எங்களுக்கு. அப்ப டி ஸ்கொயர்டு கிடாது. சரியா? டி தெரியாது, டி ஸ்கொயர்டு இருக்கு. ரைட். இப்ப பாருங்க, இந்த டீயை வந்து எழுவாய் மாற்றுவோம். ரைட்டா? நம்ம டீயை வந்து எழுவாய் மாத்தினா தான் எங்களுக்கு டீயை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். இதுகள் தேவையில்லை, நான் அழிக்கிறேன். டீ எழுவாய் மாத்தினா டீ கண்டுபிடிக்கலாம். ரைட். ஓகே. டீ எழுவாய் மாத்த போறோம். டீ எழுவாய் மாத்தினா எப்படி வரும்? டி சமன், அதாவது T1 தானே முதலாவது. டி ஒன் சமன் எப்படி வந்து ஹாஃப் அங்கால போய் என்னது 10x, இந்த சைவர் இல்லாம போயிடும். அப்ப இந்த 10x 10x அது அதுக்கு கீழே இந்த ஜி சைன் டீட்டா கீழே இருக்குமா? ஜி சைன் டீட்டா கீழே இருக்கும். ஜி சைன் டீட்டா கீழே இருக்கும். அதே மாதிரி வர்க்கம், அப்ப வர்க்க மூலத்துக்குள்ள இது வளவும் இருக்கும். ஓகே, விளங்கிட்டா? வர்க்க மூலத்துக்குள்ள இது வளவும் இருக்கும். ரைட். நான் இதை வந்து ஃபுல்லா எழுதுறேன் பாருங்க, வரேன். ரைட். பாருங்க, இங்க நான் எழுதியிருக்கேன்னா இந்த T1ன்றது ரெண்டு, அதாவது ரூட்டுக்குள்ள 2x கீழ் ஜி சைன் தீட்டா. அதே மாதிரி திருப்பி சாய்தளத்தின் வழியே நாங்க இப்ப வந்து உயர்த்தி ஏ என்ற ஆர்முடுகளோட மேல் நோக்கி போற நேரம் போட போறோம். அதே மாதிரி எஸ் செமன் ஜூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர், ஜூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர் போடுறோம். ரைட்டா? ஹாஃப் ஏடி ஸ்கொயர் போடுறோம். ரைட். போடைக்குள்ள எஸ் வந்து என்ன? அதே எக்ஸ் தானே, திருப்பியும் அதே தூரம் தான் செய்ய போகுது. ரைட். ஓகே. யூ வந்து திருப்பி மறுபடியும் சைவர். ரைட். ஓகே. ஹாஃப் 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 பாரு, போட்டாச்சு. ஆனா ஜி என்ன இப்ப? சாரி, இதுல ஒரு வர்க்கம் ஒண்ணு சொல்லலாம். ஜி என்ன? ஜி ஜி நான் ஆல்ரெடி இதுக்கு முதல் சொன்னேன். என்னது? இது மேல் நோக்கி ஏ என்ற ஆர்முடுகளோட போகுது. அப்ப ஆல்ரெடி ஜி என்னது? எங்களுக்கு ஜி என்றது கீழே இருக்கு, ஏ என்றது இப்ப ஜி என்றது கீழ் நோக்கி இருக்கு. ஏ என்ற ஆர்முடுகளோட மேல போய்க்க எங்களுக்கு ஜி பிளஸ் ஏ என்று வரும். அப்ப ஆர்முடுகள் என்னோட ஒரு சாய்தளத்து வழியை நாங்க பாவிக்கும் போது சைன் டீட்டாவும் வரும். அப்ப ஜி பிளஸ் ஏ சைன் டீட்டா. ரைட்டா? ஜி பிளஸ் ஏ சைன் டீட்டா. அங்கால டி ஸ்கொயர். ரைட்டா? அப்ப அப்ப அதே மாதிரி நீங்க எழுவாய் மாத்தும் போது இது எப்படி வருமெண்டா? எழுவாய் மாத்தும் போது T2 சமன், அதாவது T2 தானே, T2 சமன் எப்படி வரப்போகுதுண்டா, அதே மாதிரி இந்த கீழே உள்ள ரெண்டு மேல அங்க எக்ஸோட பெருக்கப்படும் 2x. ரைட்டா? கீழே இருக்கிற ஜி பிளஸ்
ஏ சைன் தீட்டா பிராக்கெட்டுக்குள்ள சைன் தீட்டா சைன் தீட்டா. இப்ப இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இப்ப எங்களுக்கு ரைட் நாங்க T1 T2 கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? எங்களுக்கு T1/T2 என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, எல்லாம் ரூட்டுக்குள்ள இருக்குண்ணே, எல்லாம் ரூட்டுக்குள்ள இருக்கு. அப்ப எல்லாத்தையும் ரூட்டுக்குள்ளே எழுதலாம், பிரச்சனை இல்லை. எல்லாம் ரூட்டுக்குள்ளே இருக்கு, அப்ப எல்லாத்தையும் நாங்க ரூட்டுக்குள்ளே, இதுவும் ரூட் தானே, என்ன டி வர்க்கத்தை தான் எடுத்து இதுவும் ரூட்டுக்குள்ள. இப்ப பாருங்க நான் எழுதுறேன். அப்போ ஒரு இது கீழ் T1/T2, T1/T2 எழுத போறோம். ஓகே, T1/T2 சரியா, T1/T2. இப்ப பாருங்க எழுத போறோம். மேல இருக்கிறது எழுதுறேனே நான் உங்களுக்கு தனித்தனியாக எழுதி காட்டுறேன். 2x ஓவர் ஜி சைன் தீட்டா, ஜி சைன் தீட்டா, அது சைன் வந்துட்டு சாரி, ரைட், ஓகே, வெயிட், ஜி சைன் தீட்டா, ஜி சைன் தீட்டா, ரைட்டா, ஜி சைன் தீட்டா. ஓகே, இதன் கீழ் இப்ப என்ன எழுத போறோம் நாங்க? அடுத்தது T2 எழுதுறதுக்குள்ள என்னண்டு வரும்? 2x ரைட்டா, கீழே ஜி பிளஸ் ஏ சைன் தீட்டா, ஜி பிளஸ் ஏ சைன் தீட்டா வரப்போதா? ஓகேயா? இப்ப பாருங்க எல்லாம் ரூட் தானே, அப்ப எல்லாம் ரூட் தான் வரப்போகுது, அப்ப எல்லாம் ரூட்டுக்குள்ள வரப்போகுது. அப்ப நாங்க இதை வந்து எப்படி எழுதலாம்? எல்லாத்தையும் ஒரே அடியா ரூட்டா எழுதலாமா இல்லையா? பாருங்க போயிட்டு வாருன்னா, இப்ப எல்லாத்தையும் நாங்க ஒரே அடியா ரூட்டா எழுதலாமா? இப்படி இப்படி ஒரே ரூட்டுக்குள்ள எழுதலாமா பிரிச்சு? ரைட், இப்படி எழுதலாம். அப்ப இந்த ரெண்டு எக்ஸ் வெட்டுப்பட்டு இந்த சைன் தீட்டா வெட்டுப்பட்டுரும். கீழே தானே இருக்கு ரெண்டுமே, அப்ப சைன் தீட்டா வெட்டுப்பட்டுரும். ரைட், இப்ப மிஞ்ச போறது பாருங்க, ரைட்டா, ஒன்றின் கீழ் ஜி மேல மிஞ்சி இருக்கு, அது கீழே ஜி பிளஸ் ஏ மிஞ்சி இருக்கு. ரைட், அதுவும் என்ன, சாரி, ஜி பிளஸ் ஏன்றது அந்த இது கீழே இருக்கா, ஒன்றின் கீழ் இது கீழே தானே இருக்கு, அப்போ அது வந்து கீழே வரும். ரைட், ஒன்றின் கீழ் ஜி பிளஸ் ஏ, ஜி பிளஸ் ஏ. இப்ப இது வலதுக்குள்ளேயும் ரூட் இருக்கு. இப்ப நான் பாருங்க கீழே இருக்கிறது என்ன செய்யும்? கீழே இருக்கிறது மேலே போகும், சரியா? இதை நான் அழிக்கிறேன், நீங்க ஆல்ரெடி எழுதியிருப்பீங்க, அப்ப அதனால இதை அழிக்கிறேன். இப்ப இந்த கீழே இருக்கிற ஜி பிளஸ் ஏ என்ன செய்யும்? மேலே போகும். ஓகே, அப்ப இந்த ஜி பிளஸ் ஏ வந்து மேலே போகுது. எப்படி பாருங்க, இப்ப ஜி பிளஸ் ஏ, சரியா, அதன் கீழ் இந்த ஜி கீழே வரப்போகுது. இதெல்லாம் வந்து ஓஎல், ரைட்டா, ஓஎல்ல படிச்சிருப்பீங்க. இந்த ஜி கீழே வரப்போகுது, இது போல ஒரு ரூட்டுக்குள்ள இருக்கும். ரைட், ரூட்டுக்குள்ள இருந்தா இப்ப பாருங்க இந்த ஜியையும் எப்படி வெட்டலாது? இப்படி வெட்டலாது, ரைட்டா, டைரக்டா வெட்டுற இல்லை நீங்க, ரைட்டா. அதை எப்படி இப்படி எழுதி பார்க்கலாம், இது சுருக்கலாம். நீங்க ஏ லெவல் நான் வந்து இப்ப உங்களுக்கு விளங்கணும்ன்றக்காண்டி இப்ப ஃபுல்லா பேசிக்கா சொல்றேன், ரைட்டா, சின்ன எல்லாத்தையும் பேசிக்கா சொல்றேன். இப்ப பாருங்க இதை எப்படி எழுதலாம்? பாருங்க மேல இருக்கிற ஜியின் கீழ் ஜி பிளஸ் ஏயின் கீழ் ஜி, இப்படி எழுதலாம் தானே? அதைத்தான் நீங்க பொமசி எடுத்து என்ன எழுதியிருப்பீங்க? ஜி பிளஸ் ஏயின் கீழ் ஜின்னு எழுதியிருப்பீங்க. அப்ப இப்ப பாருங்க இந்த ஜியையும் வட்டினா ஒன்று, சரியா, இங்க ஏயின் கீழ் ஜி. அப்ப ஃபைனல் விட எங்களுக்கு எப்படி வரும்? ஃபைனல் விட வந்து வரப்போகுது. இதை நீங்க கொப்பி இருந்தீங்கன்னா லைனுக்கு எழுதி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஃபைனல் விட ஒன்று பிளஸ் ஏயின் கீழ் ஜி என்று வரப்போகுது ரூட்டுக்குள்ள, ரைட்டா. எத்தனாவது ஆன்சர்? ஃபிஃப்த் ஆப்ஷனா இருக்க போகுது, ரைட்டா. விளங்கிட்டா இந்த கேள்வி? ஓகே, எப்படி ஈஸி கேள்வி தானே? ஓகே, செஞ்சிருக்கோம், தேங்க்யூ. வேற ஒரு கேள்வி, நல்ல கேள்வியில உங்களை சந்திக்கிறேன். இதுல யார் இந்த வீடியோ பார்க்குறார்கள், எங்களோட கிளாஸ் பற்றி உங்களுக்கு தெரியாது, ஜாயின் பண்ணவா இருந்தீங்கன்னா நோட் 7078999312. ஓகே, 312க்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா எங்களோட கிளாஸ், ஆன்லைன் கிளாஸஸ் நிறைய ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். ஆன்லைன் கிளாஸஸ் போகுது, எல்லா பாடம், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ, மேத்ஸ் எல்லாத்துக்கும் போகுது. ஓகே, ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். ஓகே, தேங்க்யூ. இன்னொரு நல்ல கேள்வியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.